ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உரையுடன் தொடக்கம். இந்துத்துவ அடையாளமான சமஸ்கிருதத்தை 3ஆம் மொழியாக திணிப்பதற்கு வைகோ கண்டனம். எய்ம்ஸ் மருத்துவமனை விரிவாக்கத்திற்கு 2700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, நடுவர் நலவாழ்வுத்துறை ஒப்புதல். கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடக்கம். நவீன நகரங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். ஜாட் இன மக்களின் இடஒதுக்கீடு குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு பணிகளை தொடங்கியதாக தகவல். கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 1000 கிலோ நியாய விலைக்கடை பருப்பு மூட்டைகள் பறிமுதல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இளம் பெண்களை அனுமதிக்க கூடாது, கோவில் பூசாரிகள் மற்றும் தந்திரிகள் கடும் எதிர்ப்பு. மேட்டுப்பாளையத்தில் 48 நாட்கள் நடைபெற்ற யானைகள் நலவாழ்வு சிறப்பு முகாம் இன்றுடன் நிறைவு. சிரியாவில் IS தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 155ஆக உயர்வு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.